என் பேர் டாக்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் ஏசவுலி, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். ஓகே சார், இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். இந்த சலூனில் வந்து ஒருத்தர் மசாஜ் பண்ணுற மாதிரி சுலுக்கு எடுத்து விடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா அவருக்கு உடனே ஃபிக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாவில் சலூனில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாமா, அந்த சுலுக்கு எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப காமனாக நிறைய நடக்குது. இப்போ நானே முடிவெட்ட கடைக்கு சலூன் போகலாம் கூட நிறைய நானே பார்த்துருக்கேன். அது ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு ஒரு தனி டேர்மே இருக்குது. இதுக்கு பேரே வந்து சலூன் சேர் ஸ்ட்ரோக் இல்லாட்டி பியூட்டி பார்லர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது ஸோ என்னென்னா அந்த சடன் மூமெண்ட்ஸ் நெக்கில் கொடுக்கறதால நெக்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். எல்லாருக்கும் வரும்னு கிடையாது. பிகாஸ் அவங்க பண்ணுறவங்க எல்லாமே மோஸ்ட்டாக அன்ட்ரெயின்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்கில் எதுலெல்லாம் ப்ராப்ளம் வரலான்னா போன்ஸு, நர்வ்ஸு, அப்படின்னா பிளட் வெசல்ஸ், பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் முக்கியமாக இருக்குது. அதில் எல்லாமே வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. சார் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நடந்தது என்ன சார்? ஓகே, ஆக்சுவலாக அந்த வீடியோ ஃபஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அது வந்து ஒரு ரியல் வீடியோவா இல்லை எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோவான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஒரு வீடியோ மாதிரி அவங்க அது ஷூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, சடன் ஜர்க் மூமெண்ட்ஸ் கொடுக்குறப்போ நம்ம நெக்கில் வந்து பிரெயினுக்கு போகிறதுக்காக பிளட் சர்க்குலேஷன் போகும். வர்டிபரல் ஆர்ட்ரி, கரெக்டட் ஆர்ட்ரி, நிறையா வெசல்ஸ் வந்து பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்லேருந்து போகும். ஸோ அதில் என்ன ஆகும்னா, சின்னதாக ஒரு டேர் இல்லாட்டி டிசெக்ஷன் சொல்லுவோம். அதாவது வீக்கமாகிறது, வெசல் வால் வந்து லைட்டாக வந்து வீக்கமாகிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரோக் தான் வந்த மாதிரி அதில் வந்து அந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. சார் இப்போ இந்த மாதிரி இந்த பல இடங்கள்ல சார், தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இந்த ஸ்பால சலூன்லலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி இந்த மசாஜ், இந்த மாதிரி இந்த சுழுக்கு முடிக்கிறது, பாடியை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் நார்மலாக பண்ணலாமா சார்? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்லாட்டி பண்ணுற மாதிரி இருந்தாங்களா ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா மசாஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணணும் தான், கரெக்டு தான். பட் அது கரெக்டான முறையில் பண்ணணும். ஏன்னா அது சரியாக பண்ணலன்னா நம்ம மூச்சு விடுறதுக்கு முக்கியமான ஒரு நர்வ், ஃப்ரினிக் நர்வ்னு சொல்லுவோம். அது வந்து அந்த டயஃப்ரம் மசிலுக்கு வந்து அது நர்வ் சப்ளை பண்ணும். ஸோ இப்போ அந்த மாதிரி சுளுக்கு எடுக்கிறப்போ இது உண்மையில் நடந்த ஒரு விஷயம். ஒருத்தர் நம்ம ஸ்டேட், பக்கத்து ஸ்டேட் கர்நாடகாவில் நடந்த விஷயம் இது. அவங்களுக்கு வந்து என்னென்னா, நம்ம சுளுக்கு எடுத்தவங்களுக்கு உடனே வரல, கொஞ்சம் நேரம் கழித்து மூச்சு திறனில் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு போய் அவங்க பார்த்துருப்போ எல்லாம் ஒன்றா ஸ்லோவாக அந்த இவால்வேட் பண்ணப்போ என்ன இருக்காங்கன்னா, கடைசியில் வந்து அந்த மூச்சு விடுற நர்வ் வந்து கழுத்தில் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை, அவருக்கு மற்ற எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு. அந்த நர்வ் மட்டும் இந்த மாதிரி அடிக்கடி அவர் சலூன் நெட்டர் போகிறப்ப பண்ணுவாராம். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுல ரெண்டு சைட்லேயுமே, ரெண்டு பக்கமே பண்ணுவாங்க. அந்த நெட்டி ஒடிக்கிறது, கழுத்தில் நெட்டி ஒடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பண்ணுறப்போ அவருக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதுவும் லாங் ஸ்டாண்டிங்காக பண்ணுறப்போ கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அது இப்போ இது தவிர்த்து இந்த குற்றாலம், அந்த மாதிரி ஏற்காடு, அந்த மாதிரி சைட்லலாம் கூட இந்த ஆயில் மசாஜ் அப்படிலாம் சொல்லி பண்றாங்க சார். அது வந்து அந்த காலத்துல பண்ணாங்க, பெரியவங்க பண்ணும்போது கொஞ்சம் இதாது. இப்போ இந்த காலத்துல அது பண்ணும்போது அதுக்கான பாதிப்புகள்லாம் எப்படி சார் ஏற்படும்? அதாவது இப்போ நம்ம அந்த இப்போ கழுத்து இல்லாமல் அது கீழே இப்போ வந்து தோள்பட்டை பண்ணுறப்போல மெயினாக வந்து மசில்ஸ் தான் மெயினாக பாதிக்குது. அதே மாதிரி சடனாக அந்த தோள்பட்டை மூமெண்ட்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் அந்த ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஜாயின்ட்ஸில் பாதிப்பாக இருப்பார். இப்போ முன்னாடி காலத்துலலாம் வந்து அவங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கு முன்னோடிகள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க ஒரு ஆசான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து முறையாக அது வந்து பண்ணி கற்றுக்கிட்டு ஒரு நல்லா பண்ணியிருப்பாங்க. எப்படி நமக்கு ஆயுர்வேதான்னு சொல்லுவோம், சித்தான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி அவங்களையுமே அது வந்து முறையாக கற்றுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலத்துலமா வர 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 நிறைய பேர் சும்மா அதை தாங்களாகவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த சலூன் ஸ்பாலெல்லாம் இருக்காங்க சார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக சென்னை சைட்லாம் பார்க்க முடியும். அவங்களாம் வந்து ரியாலிட்டியாக அவங்க ட்ரைன் பண்ணி தான் வந்திருப்பாங்கன்னு பார்க்குறோம் சார்.
ரியாலிட்டி சில இடங்களில் ட்ரெயின் பண்ணி வராங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில இடத்துல ட்ரெயின் பண்ணி தான் வராங்க. ஆனால் முக்கால்வாசி இடத்துல மெயினாக அந்த சின்ன சின்ன சலூன் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம வீடு பக்கத்தில் ஒரு சலூன் கூட, அந்த இடத்துலலாம் அது பண்ணுறவங்க வந்து முக்கால்வாசி பேர் ட்ரெயின்டு மாதிரி கிடையாது. சில பேர் ஆனால் ட்ரெயின்டு முடிச்சுட்டு வர்றவங்கலாம் இருக்காங்க தான். ஸோ இந்த ட்ரைனிங் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த முறையில் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பணும், எந்த அளவுக்கு அதை நீவி விடணும், இல்லை எந்த அளவுக்கு அழுத்தணுங்கிறது அந்த தன்மை அவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பிரச்சனை அதிகமாகும்.